ஃப்ளெக்ஸி கேப்போடைய பர்பஸே வந்து என்ன அப்படின்னா பிரித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, லார்ஜ் கேப், ஸ்மால் கேப், மிட் கேப் அப்படின்னு சொல்லி. இப்போ இதில் வந்து 1 இயர் பர்ஃபார்மன்ஸில் வந்து டாப் ஃபண்டில் வந்து இப்போ இது வந்து ஒரு ஃபண்டு ஹிலியோஸ் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு அப்படின்றது. இது வந்து சமீர் அரோரா, இவர் வந்து ஒரு ஃபேமஸான ஃபண்டு மேனேஜர் தான். இவருடைய ஆர்கனைசேஷனில் வந்து ரன் பண்ணக்கூடிய ஃபண்டு. இது வந்து ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் தான், இது வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஒரு இவருடைய ஃபண்டோடைய பர்ஃபார்மன்ஸ் போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ லாஸ்ட் 1 இயரில் பர்ஃபார்மன்ஸ் வந்து 8.46% இருக்குது. இப்போ இதை தவிர வந்து மெயின் வந்து இவங்களுடைய ஹோல்டிங்கு லார்ஜ் கேப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 63%, ஸ்மால் கேப்பில் 15%, மிட் கேப்பில் க்ளோஸ் டு 20%. அப்போ இது வந்து ஒரு கரெக்டான மிக்ஸு, லார்ஜ் கேப், ஸ்மால் கேப், மிட் கேப். இப்போ இவங்களுடைய போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்க அப்படின்னாலுமே கூட, இப்போ இவங்களுடைய போர்ட்ஃபோலியோ பார்த்தோம் அப்படின்னா போர்ட்ஃபோலியோவில் வந்து ஐடி செக்டர் பார்த்தீங்க அப்படின்னா 0 ஹோல்டிங்கு. ஐடி செக்டரே கிடையாது பாருங்கள். ப்ரைவேட் பேங்க்கில் இருக்குது, ஸ்பெஷலைஸ்டு ஃபைனான்ஸில் இருக்குது. இது வந்து ரொம்ப வந்து ஒரு கான்ட்ரேரியரான வியூ, ஆப்போசிட்டாக வந்து வியூ பண்ணுறாங்க. ஐடி வந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி அப்படின்ற மாதிரி வந்து கான்ட்ரேரியன் வியூ எடுத்திருக்காங்க. அப்போ நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் வெறும் பராக் பாரி ஃப்ளெக்ஸி கேப் மட்டும் வைக்கிறது பெஸ்ட்டாக, இல்லை வந்து ஒரு கான்ட்ரேரியன் ஃப்ளெக்ஸி கேப் வைக்கிறது பெஸ்ட்டான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா பெட்டர் டு ஹேவ் 1 more ஃப்ளெக்ஸி கேப். ஏன்னா அதனுடைய ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இதனுடைய ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ ஒரு என்டையர் டிஃப்ரெண்ட்டான ஒரு வியூவில் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா ஹிலியோஸ் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இப்போ நீங்கள் வந்து பராக் பாரி ரன் ஆகுது அப்படின்னா அதை வந்து எஸ்ஐபி ரன் ஆகுது அப்படின்னா அதை வந்து ஹோல்டு பண்ணிவிட்டு இது வரைக்கும் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோ அது ஓகே. புது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஹிலியோஸில் வந்து ஹிலியோஸும் சரி, நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபண்டு கூட பார்க்கலாம். நிறைய ஃபண்டு வந்து கான்ட்ரேரியன் வியூ வந்து ஐடியில் வந்து 0 ஹோல்டிங் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபண்ட்லேயும் நீங்கள் வந்து எவாலுவேட் பண்ணி ஒரு கான்ட்ரேரியன் வியூவாக நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் பராக் பாரி ஃப்ளெக்ஸி கேப் ப்ளஸ் வந்து இன்னொரு ஃபண்டு வேர் மிட் கேப்பில் வந்து ஹோல்டிங் இருக்குது, ஸ்மால் கேப்பில் ஹோல்டிங் இருக்குது, சேம் டைம் ஐடியில் ஹோல்டிங் இல்லை. அப்போ நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து ஒரு 3 இயர்ஸ்லையோ 5 இயர்ஸ்லையோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெட்டர் ரிட்டர்ன் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. Thank you for watching.